பேரன்பு கொண்ட எனது அருமை எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சித்தவர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் விட்டிருக்க அனைவருக்குமே நன்றிகளை தான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எல்லோரும் ரம்ஜான் நோம்போட கஞ்சி சாப்பிட்டீங்களா? கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன். சின்ன வயசில் நான் சொல்லுவேன், சின்ன வயசில் மேலமாசி வீதியில் அப்போ மதுரையில் போவேன். ஏன்னா அப்போ பள்ளிவாசல் இருக்கும், வாங்கிட்டு வந்தோம். அப்போ ஒரு பாலி நிறைய நான் வாங்கிட்டு போவேன். ஊற்றுங்க ஏன்னா எல்லாருமே கஞ்சி குடிக்கணும் ஆசைப்படுவோம். சரி, பொம்பளை பிள்ளைங்க அங்கெல்லாம் வர மாட்டாங்கல்ல, மதுரை சைடு தான் தெரியுமில்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னா அதே போல் இப்போ இதயத்துல்லா பற்றி நான் சொல்லணுங்கிறதில்ல, அண்ணனை பற்றி அது மாதிரி ஏன் இதயத்துல்லா பற்றி நான் சொல்கிறேன், அது மாதிரி அனிபாவை பற்றி நான் சொல்ல வேண்டியதில் அமீரை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்க. ஆக நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் யார் அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு இதயத்துல்லாங்கிறது என்னுடைய நண்பர்னு வச்சுக்கணும். எங்கள் அப்பாவை நண்பர், என்னுடைய நண்பருங்க. எங்கள் அப்பா நண்பர்னா பார்த்துங்க. அவருடைய சொன்னார் அசித்துங்கிறவர் அவருடைய குழந்தை. இந்த இந்திரா காந்தி தான் வாங்கி கொடுத்துச்சு அப்பெல்லாம் சத்துருன்னார். அப்போ அந்த அளவுக்கு என்மேல் பற்றும் பாசம் உள்ளவர். அப்படிங்களான்னு ரஷீத் அவர் பேர் டாக்டராக இருக்கார். இன்னைக்கு டாக்டராக இருக்காருன்னா என்ன சும்மாவா? அதுபோலத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், அதெல்லாம் வேறு. இங்கே எல்லாருமே என்ன பொழுது பேசிட்டாங்க, அதுக்காக நானும் சும்மா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் தான் இருந்திருப்பான் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு வேண்டது. 2 தெய்வங்கள் ஏற்பாடு போனேன், எங்கெங்கோ வேண்டேன். ஏன் ராமநாதபுரத்தம் போன தடவை இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன். இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறேன்னார். யார் சின்ன? சரி, ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே கூட சொன்னேன், தெய்வத்தில். ஆனால் அம்பிதி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இவர் சொல்லப்படி எங்கே இருக்கிறானோ தெய்வங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் செல்ல வேண்டும். அதே போல தான் எல்லா மதத்திலும் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். இவர் இன்னைக்கு தான் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் நான் பார்த்தேன். இதில் சொன்ன விளக்கம் இருக்கு. சிவன்னா என்ன, விஷ்ணுனா என்ன அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் முஸ்லீமை திட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் முஸ்லீமை திட்ட மாட்டேன். நீங்கள் எல்லோரும் என்ன உங்கள்கிட்ட ஓதுறாங்க. நான் பிரச்சாரத்தில் கூட ஓதும்போது பத்தியா குழுப்ப கூட நிறுத்திடுவேன். அவருடைய பேச்சுகளை ஏன் நிறுத்துறேன்னா இதை கேட்பேன். மிக அருமையாக இருக்கும். மிக அருமையாக பத்தியா கொடுக்கும்போது கூட நான் கம்முன்ற பேச மாட்டேன். எல்லாரும் பேசுங்க பார்க்க முடியட்டும் அப்புறம் பேச. ஏன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 மதத்துலேயும் என்ன வேதங்களை பற்றி சொல்லுது. வேதங்கள் என்ன சொல்லுது? என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம தான் தாரக மந்திரமாக வச்சுருக்கோம். என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம கட்சி தான் நம்ம தேசிய அண்ணன் சொன்னபடி தேசிய முற்போக்கு திராவிடக்களை தான் அது தாரக மந்திரமாக வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைய தெய்வம் இல்லாதவருக்கு அவன் தமிழ் அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழியும் கற்போம். அது மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழியும் கற்போம். மாதிரி அண்ணன் இவர் சொன்னார் பாருங்க, இந்த எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எங்கள் மதம் உடையப்படாதீங்க. எல்லாருமே உங்கள் மதம், எல்லாம் ஒரே மதம். அதில் வந்து பிடிவாதமாக இருக்கும். அண்ணன் என்னன்னு கேட்டேன், பேர் தான் மாதிரி இருந்தவர் எல்லா மதம் ஒன்று தான், ஒரே மதம் தான் அப்படின்னாரு. சந்தோஷம். அதே போல் ஆட்டி இறைச்சி சாப்பிடலாமா, மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது. என்ன இது கொடுமையாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இது கொடுமை என்ன எதுனாலும் சாப்பிட்டு போக வேண்டியது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிட்றாங்க. நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கான ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஒரு வாரம் மாட்டுக்கறி, ஒரு நாள் மாட்டுக்கறி, ஒரு நாள் இது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் போருக்கு சாப்பிடுவோம். சரி, ஒரு தொட்டு சாப்பிட்டு சார், ஒரு நாள் பீஃப் சாப்பிட்டார், ஒரு தொட்டு சாப்பிடுங்களா? ஆமாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். டயட்டா
அப்போ ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கழிச்சு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி தான் குடிப்பேன். அதே மாதிரி என் கூட 15 நாள் 15 நாள் ஒரு வாரம் கூட ஒரு வாரம் பூரா தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு தண்ணி தள்ள விட முடியாது, உடனே கைதட்டிடுறாங்க. இல்லை உடனேனா ஏன்னா இவங்களை சசிகலா தான் இதை திறக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன், ஏன்டா மனிதர்கள் யார் எதமாலும் சாப்பிட போகிறோம், மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே. இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்படி என்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க, சட்டத்தைப்படி யாரும் இறைச்சி உடனே இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாடு விற்கக்கூடாதுன்னு. சரி, மாடு விற்க வேண்டாம்ங்கிறீங்க, அது மாதிரி இது ஆடு விற்க வேண்டாம், கோழி விற்க வேண்டாம், எதையுமே விற்க வேண்டாம், விற்பதற்கு எல்லாம் வழங்க நீங்கள் சட்டம் போடுங்க பார்ப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்கார மீனை ஊரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, சீனாக்காரன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டால் அவன் யுத்தம் போடுவானே. நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவர் இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எல்லோரும் அண்ணன் தம்பி இல்லாமல் பழகிட்டு இருக்கோம். இங்கே கூட முஜிபரும் பேசினார் அவங்கள்ட்ட ஷகீர். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம், இந்தியா முஸ்லீம்ஸில் என்கிட்ட சொன்னோம், இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்கள் இந்தியாவை தான் விரும்புவோம், சரி தாராளம் பாகிஸ்தானை விரும்பவே மாட்டோம். பாகிஸ்தான் எவனோ ஒரு தூப்பு கட்டு தக்கடா ஜெயிலில் ஜெயிலில் போட்டால் அதையே காட்டிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னும். ஏன்னா எவனோ ஒரு தூக்கடா போய் போட்டான். உண்மை 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 இல்லை, உண்மைனா எல்லாருமே இப்போ அனிவாசர் கூட உண்மைங்கிறான். உண்மைதான் அதெல்லாம் பெருசாக மதிக்கிறதில்ல. இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. எனக்கு என்றைக்குமே எனக்கு உற்ற நண்பராக இருப்பவர்கள் இவர்கள் தான். அதனால் என் படத்தில் புறம் பார்த்தீங்கன்னா லியாக்கத் அலி கான் வசனமும் மன்சூர் அலி கான் என் படத்தோட வில்லன். மன்சூர் அலி கான் என் வில்லனாக இருக்கிறேன், என்னால் தான் பெறுகிறார் கான்கிற சத்து. கான்கு வெற்றி அடைவாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் கான்னு சேருங்க. என் பையனை கூட சௌக்கத் அலி கான் வச்சேன். சார் நீங்கள் அவங்க சௌக்கத் அலி கான் வைக்கிறீங்க, ஒத்துக்கிறேன், ஆனால் பெரியவன் பாஸ்போர்ட் இல்லாமல் சரி அப்போ தம் பேர் வச்சேன். ஏன் இதை சொல்லுகிறேன்டா, முஸ்லீமே யாரும் வைக்கலாம், முஸ்லீமான உங்களுக்கு பிடிச்சது கிறிஸ்டின் மதத்தில் போங்க. ஆனால் எந்த மதத்தை சேர்றதுங்கிறதில்ல, எந்த மதம்ங்கிறது இல்லை, மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள் தான் முக்கியம். அந்த காரியத்தை தான் எல்லோரும் பார்ப்போம், அதை நாம் பார்க்கணும். இப்போ என்கிட்ட எல்லா நண்பர்களா என்கிட்ட எல்லாம் ஒரு கூட்டமும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் எல்லாரையும் நான் அரவணைச்சு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி 3 நாளாக இன்னைக்கு ஹனிபாவோட சொன்னார், நீ நல்லா இருக்கிறதுக்கு துவா கொடுத்தேன், நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு துவா கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கேன் 4 நாளாக சூப்பர், 4 நாளும் உள்கட்சி தரதுக்கு வார்த்தை காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏதோ சில இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை நான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிற இயற்கையாக ஒன்று தான் போங்களேன் ஆஸ்பத்திரி, உங்களை யாரும் வேணாம். ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே சொல்ல அப்படி இருக்க சொல்கிறேன். ஓபிஎஸ் சொல்கிற தர்ம யுத்தம் பண்ணலாம், ஓபிஎஸ் தர்ம என்னடா தர்ம யுத்தம் நம்மளுக்கு கேட்டாலும் தெரியும். இவர் தான் அந்த அம்மா ஆகணும், யாரும் சொசிக்கலாம், நீங்கள் தான் வரணும். இவர் தான் மொதல் காலில் விழுந்தார், அதே மறந்துடுறாங்க. யாருமே காலில் விழுகாமல் இவர் தான் மொதல் காலில் விழுந்து ஓபிஎஸ் தான் காலில் விழுந்தார். காலில் விழுந்து தான் அந்த அம்மா தண்டிக்கு நீங்கள் தான் செயலாளர் இருங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இல்லை முதலமைச்சர் போஸ்ட் பிடிக்க கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சோன்னா மாறுறேன். இது தவறு. அதே போல தான் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லுவேன். இபிஎஸ் பாருங்க அவ்வளோ ஷார்ட், இபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளோ ஷார்ட்டு பேராக இருக்கும் பாரு. இல்லை விகேஸுக்கு அப்புறம் இருக்கட்டும், அது விகேஸுக்கா ஓ விகே அப்புறம் பார்த்துக்கணும், வரம்பு பார்த்துக்கிறோம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்போ 5 வருஷம் கழிச்சுங்கிறது அது பார்த்துக்குவோம், வரம்பு பார்த்துக்கிறோம்.
அவங்க 5 வருஷம் கழிச்சு இல்லை அவங்க நிற்க சார் 10 வருஷம் தைரியமாக இருக்கு. இந்த நாடு எந்த பாதிப்பு ஆளாகாது. விஜயகாந்த் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும். அதே நேரத்தில் எல்லாமே இந்த நாடு வருவேன். அதே போல தான் இந்த இன்னைக்கு ரமணான் நோன்பு நீங்கள் நேரம் சாப்பிட்ருப்பீங்க. ரமணான் நோன்புங்கிறனால நான் சொல்கிற நோன்பு திறந்தாச்சு. ரமணான் நோம்புமா என்ன இன்னைக்கு இந்தியா எல்லாரும் வேண்டும். தயவுசு இந்தியா நல்லபடியாக என் மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, இந்தியாவை நல்லா கொண்டு போங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் வேண்டணும். எல்லாரையும் வேண்டணும் என்று தாழ்மை எடுத்து கற்றுக்கொண்டு விட நன்றி வணக்கம்.